ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி எதுக்காக வேலைக்கு வந்திருக்கோன்னா, காட்டு வேலை எங்கேயும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து தேங்காய் எடுக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். தேங்காய் போடுறவங்க வந்து தேங்காயெல்லாம் போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து குட்டை ஒரு பக்கம் போடுறது இன்றைக்கி வேலைங்க. தேங்காய் எல்லாத்தையும் வந்து விற்க தான் போகிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா உழவு ஓட்டி வச்சுக்கிறனால வண்டி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதனால் நாங்கள் ரோட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போட்டு வச்சுருவோம். அவங்க வந்து கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. இப்போ அதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த தேங்காயெல்லாம் அஞ்சரை போட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். தேங்காய் மூட்டையில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சுங்க. அதை வந்து நாங்கள் கொலை இழுத்துட்டு போனோமா, பயங்கர வெயிட்டுங்க. இழுக்கவே முடியாமல் நான் ஒரு 4-5 காய் வந்து பிச்சு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கொலையை இழுத்துட்டு போனேன். தோட்டத்துக்கார பாட்டி பார்த்திங்கன்னா 2 கொலையை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு கையில் ஆகலைங்க. சரின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போய் போட்டாச்சு. தனித்தனியாக இருக்கிற தேங்காயெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயாச்சுங்க. இதுக்கு மேலே வந்து கொலையோடு இருக்கிற தேங்காய் தான் கிடந்தது. நம்மளுக்கு கொலையோடு இருக்கிற தேங்காயை கொலையோடு சேர்த்து இழுக்கிறதுக்கு கையில் ஆகலை. அதனால் சரி ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய அருவாள் எடுத்து ஒன்று ஒன்றா கட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மூட்டையில் தான் போட்டு அஞ்சரை கொண்டு போய் போட்டிருந்தோம். தேங்காயெல்லாம் முடிஞ்சளவு கொண்டு போய் சேர்த்தியாச்சுங்க. இனி வந்து இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. அது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்தாச்சுங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா 2 இளநீ போட்டு 2 பேரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் மிச்ச வேலையெல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இளநீ போட்டு வச்சுட்டாங்க. எனக்கும் வேறு ஓரளவுக்கு தான் கட் பண்ண தெரியுங்களா, அந்தளவுக்கு நல்லாவெல்லாம் தெரியாது. அருவாளே 1:30 கிளாக் பக்கமாக இருக்குது. எப்படி இதை வச்சு இளநீ சீவ போகிறோன்னு தெரியலன்னு நினச்சிட்டு தான் சீவறக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு உட்காந்தாங்க. என்ன ஆனாலும் போச்சாது, இன்றைக்கி எப்படியாச்சும் இளநீ சீவி போடணும்னு சொல்லிட்டு நானும் சீவிட்டு இருந்தேனுங்க. இளநீ சீவின இடத்துலையுமே அந்த அருவாளோட மூக்குலையும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மண்ணப்பி இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணோம்னா வந்து அந்த மண்ணெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இளநீ வந்து குடிக்கிற அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு இளநீ சீவி குடிச்சாச்சுங்க. சரி இதுக்கு மேலே வந்து அந்த உள்ளே இருக்கு இல்லைங்களா வழுக்க, அதை வந்து கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நானும் மாங்குன்னு கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுவும் கட்டும் ஆக மாட்டேங்குதுங்க. ஈரமண்ணாக இருக்கிறங்காட்டிக்கு கட் பண்ணவும் முடியல. கடைசியாக மாங்குன்னு தட்டி எடுத்துகிட்டு கையை வச்சு இழுத்தோன்னா அப்படியே தனித்தனியாக வந்துருச்சுங்க. அப்புறம் ஆளுக்கு ஒன்று வச்சு சாப்பிட்டு போட்டு தேங்காய் எல்லாத்தையும் ஒரு ஒதுக்கம் பண்ணிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா மணி 11 ஆகி போச்சு. நாங்கள் வந்தது 8 மணி. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போய் மித்த வேலையெல்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு மரத்துக்கும் பார்த்திங்கன்னா 4-5 பச்சை ஓலை வந்து கட் பண்ணி போட்டாங்க. இன்னொரு 6 மாதத்துக்கு வந்து தேங்காய் ஓடுற கூப்பிடவே கூடாதாட்டிருக்குது. இந்த சைடு இருக்கிற பச்சை மட்டை மட்டும் இன்னொரு காடு இருக்குதுங்க, அங்கே கொண்டு போய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வறண்டக்கப்புறமா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் கொண்டு இழுத்து போடலான்னு 5 எடுத்து போட்டிருந்தோம். 2 மட்டை கூட இழுக்க கையில் ஆகலைங்க, அந்தளவுக்கு ரொம்ப வெயிட்டாக இருந்தது. கரும்பு காட்டுக்குள்ளே நிறைய பாலை பண்ணாடை இந்த பச்சை மட்டையெல்லாம் கிடந்தங்காட்டிக்கு 2-3 தேங்காய் இருக்கிறதே எங்களுக்கு தெரியலைங்க. இன்னுமே கொஞ்சம் தேங்காயெல்லாம் இருந்ததாரு நாங்கள் லாஸ்ட்டாக தான் எடுத்தோம். காட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு உரமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை மட்டையெல்லாம் இழுத்துட்டு போனோம். மட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டீ குடிச்சிட்டு எங்கள் செடியிலே 2-3 கத்திரிக்காய் இருந்துச்சு, அதை வந்து பொறிச்சு வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மதியம் லஞ்ச் டைம் முடிச்சுட்டு ரிட்டன் திரும்பி காட்டில் வேலைக்கு வந்துட்டோங்க. இது வந்து இன்னொரு சைடு இருக்கிற காடே தான், அங்கேயும் வந்து பச்சை மட்டை இருந்தது. இந்த வாய்க்காலை போட்டு இழுத்துட்டு வந்தோம்னா இந்த கரும்புலலாம் படுங்க, கரும்பெல்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா வர ஓலை தனியாகவும் பச்சை ஓலை தனியாகவும் 2-3 வந்து கட் பண்ணி ஒரு கட்டுமுடி போட்டு அதை கொண்டு போய் ஓரத்தில் வந்து நிறைய பில்லு முளைச்சிருந்ததுங்க. சரி அங்கே கொண்டு போய் அமுத்திடலான்னு சொல்லிட்டு பாதி வரை கொண்டு போய் அமுத்திட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பாலை பண்ணாடை எல்லாத்தையும் தனியாக 2-3 கட்டு போட்டு ஒரு உரமாக வச்சுட்டோம், வீட்டுக்கு கொண்டு யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக ஒரு 5-6 ஓலை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடையாமல் நீட்டாக இருந்தது. அதை வந்து தடுக்கு பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து வாஸ்கூட்டுற சீமார் வந்து ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. இன்னும் கொஞ்சம் தேங்காய் இருந்ததுங்க, அதெல்லாம் எடுத்து போட்டிருந்தோம். டக்குன்னு நல்லா மழை பிடிச்சிருச்சு. கட்டுத்தர பக்கத்தில் தான் இருந்துச்சுங்க. சரி நாங்கள் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் ரிட்டன் வந்து இருக்கிற தேங்காயெல்லாம் எடுத்து போட்டு ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கோட ஒர்க் எல்லாமே இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க.